பிரைஸ் லார்ட். இன்றைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் 1 தொடங்கி 28 முடிய மொத்தம் 400 கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கேள்வி 1. அப்போஸ்தலருடைய நடபடிகள் யாருக்கு எழுதப்பட்டது? பதில் தியோப்பிலு. கேள்வி 2. இயேசு பாடுபட்ட பின்பு எத்தனை நாள் அப்போஸ்தலருக்கு தரிசனமானார்? பதில் 40 நாளளவும். கேள்வி 3. இயேசு யாருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார்? பதில் அப்போஸ்தலருக்கு. கேள்வி 4. நீங்கள் சில நாளுக்குள்ளே எதினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்றார்? பதில் பரிசுத்த ஆவியினாலே. கேள்வி 5. நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எது நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்? பதில் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. கேள்வி 6. எது உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார்? பதில் பரிசுத்த ஆவி. கேள்வி 7. அவர்கள் கண்களுக்கு மறைவாக எது இயேசுவை எடுத்துக்கொண்டது? பதில் ஒரு மேகம். கேள்வி 8. அவர்கள் ஒருமனப்பட்டு எதிலே தரித்திருந்தார்கள்? பதில் ஜெபத்திலும் வேண்டுதலிலும். கேள்வி 9. அந்நாட்களிலே சீஷர்கள் எத்தனை பேர் கூடியிருந்தார்கள்? பதில் 120 பேர். கேள்வி 10. யூதாசை குறித்து யார் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது? பதில் பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால். கேள்வி 11. யாருடைய வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று? பதில் யூதாஸ். கேள்வி 12. அந்த நிலம் இரத்த நிலம் என்று அர்த்தம் கொள்ளும் எது எண்ணப்பட்டிருக்கிறது? பதில் அகெல்தமா. கேள்வி 13. எந்த புஸ்தகத்திலே அவனுடைய வாசஸ்தலம் பாழாக்க கடவது என்று எழுதியிருக்கிறது? பதில் சங்கீத புஸ்தகத்திலே. கேள்வி 14. அப்போஸ்தல பட்டத்துக்கு எவர்கள் பேரில் சீட்டு போட்டார்கள்? பதில் யோசேப்பும் மத்தியாவும். கேள்வி 15. சீட்டு யார் பேருக்கு விழுந்தது? பதில் மத்தியா. கேள்வி 16. எந்த நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள்? பதில் பெந்தெகொஸ்தே என்னும் நாள். கேள்வி 17. அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் எது வந்து அமர்ந்தது? பதில் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். கேள்வி 18. அவர்கள் எல்லாரும் எதினாலே நிரப்பப்பட்டு வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள்? பதில் பரிசுத்த ஆவியினாலே. கேள்வி 19. நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் எதை பேச கேட்கிறோமே என்றார்கள்?
பதில் தேவனுடைய மகத்துவங்களை. கேள்வி 20. இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று என்ன பண்ணினார்கள்? பதில் பரியாசம் பண்ணினார்கள். கேள்வி 21. பொழுது விடிந்து எத்தனாம் மணி வேளையாயிருந்தது? பதில் 3ஆம் மணி. கேள்வி 22. எந்த தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது என்று பேதுரு சொன்னார்? பதில் யோவேலினால். கேள்வி 23. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் எதை ஊற்றுவேன்? பதில் என் ஆவியை. கேள்வி 24. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவனெவனோ அவன் என்னவாவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்? பதில் ரட்சிக்கப்படுவான். கேள்வி 25. இயேசுவை நீங்கள் பிடித்து என்ன செய்தீர்கள் என்றான்? பதில் அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். கேள்வி 26. இயேசுவை எதினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது? பதில் மரணத்தினால். கேள்வி 27. நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார் என்றது யார்? பதில் தாவீது. கேள்வி 28. கோத்திர தலைவன் யார்? பதில் தாவீது. கேள்வி 29. தாவீது எதை அறிந்திருந்தார்? பதில் உன் சந்ததியில் கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை. கேள்வி 30. பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி இயேசு எதை பெற்றார்? பதில் பரிசுத்த ஆவியை. கேள்வி 31. யார் பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லை? பதில் தாவீது. கேள்வி 32. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று எதுநாளே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றான்? பதில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கேள்வி 33. பேதுருவின் வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர் ஞானஸ்தானம் பெற்றார்கள்? பதில் ஏறக்குறைய 3000 பேர். கேள்வி 34. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து எதை அனுபவித்தார்கள்? பதில் சகலத்தையும் பொதுவாய் வைத்து. கேள்வி 35. யாரை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார்? பதில் ரட்சிக்கப்படுகிறவர்களை. கேள்வி 36. ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே யார் தேவாலயத்துக்கு போனது? பதில் பேதுருவும் யோவானும். கேள்வி 37. சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை நாடோறும் எந்த வாசல் அண்டையிலே வைப்பார்கள்? பதில் அலங்கார வாசல். கேள்வி 38. எது என்னிடத்தில் இல்லை என்று பேதுரு சொன்னார்? பதில் வெள்ளியும் பொன்னும். கேள்வி 39. எந்த நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று பேதுரு சொன்னார்?
பதில் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. கேள்வி 40. சப்பானி நடந்து குதித்து எதை செய்து கொண்டே தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான்? பதில் தேவனை துதித்துக் கொண்டு. கேள்வி 41. ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து எங்கே ஓடி வந்தார்கள்? பதில் சாலமோன் மண்டபத்துக்கு. கேள்வி 42. தேவன் தம்முடைய பிள்ளையாகிய யாரை மகிமைப்படுத்தினார்? பதில் இயேசுவை. கேள்வி 43. யாரை நீங்கள் மறுதலித்தீர்கள் என்று பேதுரு சொன்னார்? பதில் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை. கேள்வி 44. யாரை கொலை செய்தீர்கள்? பதில் ஜீவாதிபதியை. கேள்வி 45. உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் என்ன வாங்குங்கள்? பதில் மனம் திரும்பி குணப்படுங்கள். கேள்வி 46. அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுங்கள் என்றது யார்? பதில் மோசே. கேள்வி 47. உன் சந்ததியினாலே பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் யாருக்கு சொன்னார்? பதில் ஆபிரகாமுக்கு. கேள்வி 48. தேவன் தம்முடைய பிள்ளையாகிய யாரை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அனுப்பினார்? பதில் இயேசுவை. கேள்வி 49. தேவன் யாருடைய வாக்கினால் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார்? பதில் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய. கேள்வி 50. யார் முதற்கொண்டு இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள்? பதில் சாமுவேல். கேள்வி 51. பேதுருவையும் யோவானையும் மறுநாள் வரைக்கும் எங்கே வைத்தார்கள்? பதில் காவலில். கேள்வி 52. வசனத்தை கேட்டவர்களில் எத்தனை பேர் விசுவாசித்தார்கள்? பதில் ஏறக்குறைய 5000. கேள்வி 53. பிரதான ஆசாரியர் யார்? பதில் அன்னாவும் காய்பாவும். கேள்வி 54. பரிசுத்த ஆவியினால் நிறைந்தது யார்? பதில் பேதுரு. கேள்வி 55. உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே என்னவாயிருக்கிறார்? பதில் மூளைக்கு தலைக்கல்லானவர். கேள்வி 56. யாராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை? பதில் இயேசு கிறிஸ்துவாலே அன்றி. கேள்வி 57. மனுஷர்களுக்குள்ளே யாருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை? பதில் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல். கேள்வி 58. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு எதனால் ஆச்சரியப்பட்டார்கள்? பதில் அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமைகள் என்றும் அறிந்தபடியினால். கேள்வி 59. எதை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள்? பதில் இயேசுவின் நாமத்தை குறித்து. கேள்வி 60. அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் எத்தனை வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான்? பதில் 40 வயதுக்கு.
கேள்வி 61. அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்று யாருடைய வாக்கினால் உரைத்தீரே என்றார்கள்? பதில், தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால். கேள்வி 62. அவர்கள் எதை செய்தபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது? பதில், ஜெபம் பண்ணின போது. கேள்வி 63. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு எதை சொன்னார்கள்? பதில், தேவ வசனத்தை தைரியமாய். கேள்வி 64. அவர்கள் எல்லார் மேலும் எது உண்டாயிருந்தது? பதில், பூரண கிருபை. கேள்வி 65. அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் எண்ணப்பட்டவன் யார்? பதில், பர்னபா. கேள்வி 66. யார் தங்கள் காணியாட்சியை விற்றது? பதில், அனனியா சபீராள். கேள்வி 67. பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி யார் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? பதில், சாத்தான். கேள்வி 68. நீ மனுஷரிடத்தில் அல்ல யாரிடத்தில் பொய் சொன்னாய் என்றான்? பதில், தேவனிடத்தில். கேள்வி 69. அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே எதை விட்டான்? பதில், ஜீவனை. கேள்வி 70. ஏறக்குறைய எத்தனை மணி நேரத்துக்கு பின்பு அவருடைய மனைவி உள்ளே வந்தாள்? பதில், 3 மணி. கேள்வி 71. யாரை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? பதில், கர்த்தருடைய ஆவியை. கேள்வி 72. எல்லாரும் ஒருமனப்பட்டு எங்கே இருந்தார்கள்? பதில், சாலோமோனுடைய மண்டபத்தில். கேள்வி 73. யாருடைய நிழலாகிலும் பிணியாளிகள் மேல் படும்படிக்கு அவர்களை வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள்? பதில், பேதுரு. கேள்வி 74. யாரை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள்? பதில், அப்போஸ்தலர்களை. கேள்வி 75. யார் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது? பதில், கர்த்தருடைய தூதன். கேள்வி 76. பிரதான ஆசாரியன் எதை எங்கள் மேல் சுமத்த வேண்டுமென்றிருக்கிறீர்களா என்று சொன்னான்? பதில், இயேசுவின் இரத்த பலியை. கேள்வி 77. யாருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது என்றான்? பதில், மனுஷருக்கு. கேள்வி 78. கனம் பற்ற நியாயசாஸ்திரி யார்? பதில், கமாலியேல். கேள்வி 79. ஏறக்குறைய 400 பேர் யாரை சேர்ந்தார்கள்? பதில், தேய்தாஸ். கேள்வி 80. தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தவன் யார்? பதில், யூதாஸ். கேள்வி 81. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாத படிக்கு பாருங்கள் என்றவன் யார்?
பதில் கமாலியேல். கேள்வி 82. யாரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டார்கள்? பதில் அப்போஸ்தலரை. கேள்வி 83. அப்போஸ்தலர் எப்படி ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போனார்கள்? பதில் சந்தோஷமாய். கேள்வி 84. அப்போஸ்தலர் எதை பிரசங்கித்தார்கள்? பதில் இயேசுவே கிறிஸ்துவென்று. கேள்வி 85. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின எதுவும் சாட்சி என்றார்கள்? பரிசுத்த ஆவியும். கேள்வி 86. கிரேக்கரானவர்கள் யாருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள்? பதில் எபிரேயருக்கு. கேள்வி 87. 12 நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் எது செய்வது தகுதியல்ல என்றார்கள்? பதில் பந்தி விசாரணை செய்வது. கேள்வி 88. நற்சாட்சி பெற்றிருக்கிற எத்தனை பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் என்றார்கள்? பதில் 7 பேரை. கேள்வி 89. நற்சாட்சி பெற்ற 7 பேர் எதிலே நிறைந்திருந்தார்கள்? பதில் பரிசுத்த ஆவியும் ஞானமும். கேள்வி 90. 12 எதிலே இடைவிடாமல் தரித்திருந்தார்கள்? பதில் ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும். கேள்வி 91. ஸ்தேவான் எதிலே நிறைந்திருந்தான்? பதில் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும். கேள்வி 92. எது விருத்தியடைந்தது? பதில் தேவ வசனம். கேள்வி 93. யாருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று? பதில் சீஷருடைய தொகை. கேள்வி 94. யாரில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள்? பதில் ஆசாரியர்களில். கேள்வி 95. யார் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று? பதில் ஸ்தேவான். கேள்வி 96. ஸ்தேவான் முகம் எப்படி இருக்க கண்டார்கள்? பதில் தேவதூதன் முகம் போல். கேள்வி 97. மோசேக்கு எத்தனை வயதாகும் போது தன் சகோதரரை சந்திக்கும்படி இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று? பதில் 40 வயது. கேள்வி 98. மோசே யாரை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான்? பதில் எகிப்தியனை. கேள்வி 99. எத்தனை வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையிலே கர்த்தருடைய தூதனானவர் மோசேக்கு தரிசனமானார்? பதில் 40 வருஷம். கேள்வி 100. மோசே நிற்கிற இடம் என்ன பூமியாயிருக்கிறது என்றார்? பதில் பரிசுத்த பூமி. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் எந்த நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமானார்? பதில் மெசபத்தோமியா. உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் எத்தனை வருஷம் துன்பப்படுவார்கள் என்றார்?
பதில் 400 வருஷம். ஈசாக்கை பெற்றபோது எத்தனாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணினான்? பதில் 8ஆம் நாளிலே. கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யாரை விற்று போட்டார்கள்? பதில் யோசேப்பை. பார்வோன் யாரை எகிப்து தேசத்திற்கும் தன் வீட்டனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினான்? பதில் யோசேப்பை. யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் எத்தனை பேர் எகிப்துக்கு போனார்கள்? பதில் 75 பேர். திவ்ய சௌந்தரியமுள்ளவனாயிருந்து 3 மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டவன் யார்? பதில் மோசே. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு எதிலே வல்லவனானான்? பதில் வாக்கிலும் செய்கையிலும். எங்கே கர்த்தருடைய தூதனானவர் முட்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே மோசேக்கு தரிசனமானார்? பதில் சீனாய் மலையின் வனாந்தரத்திலே. உங்கள் சகோதரரிலிருந்து என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார் என்றது யார்? பதில் மோசே. யாரை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொன்னார்கள்? பதில் ஆரோனை நோக்கி. தேவன் அவர்களை விட்டு விலகி எதற்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார்? பதில் வானசேனைக்கு ஆராதனை செய்ய. யார் அவருக்கு ஆலயத்தை கட்டினவன்? பதில் சாலமோன். உன்னதமானவர் எங்கே வாசமாயிரார்? பதில் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில். உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் எதற்கு எதிர்த்து நிற்கிறீர்கள்? பதில் பரிசுத்த ஆவிக்கு. சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி யார் பாதத்தின் அருகே வைத்தார்கள்? பதில் சவுல். யாரை கல்லெறிந்தார்கள்? கேள்வி ஸ்தேவானை. யாரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றீர்கள் என்றான்? பதில் தேவதூதரை கொண்டு. மனுஷகுமாரன் எங்கே நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். பதில் தேவனுடைய வலது பார்சத்தில். யாரை நகரத்துக்கு புறம்பே தள்ளி கல்லெறிந்தார்கள்? பதில் ஸ்தேவானை. ஸ்தேவானை கொலை செய்கிறதற்கு யார் சம்மதித்திருந்தான்? பதில் சவுலும். ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணினது யார்? பதில் தேவ பக்தியுள்ள மனுஷர். சபையை பாழாக்கிக் கொண்டிருந்தவன் யார்?
பதில் சவுல். சிதறிப் போனவர்கள் எங்கும் திரிந்து எதை பிரசங்கித்தார்கள்? பதில் சுவிசேஷ வசனத்தை. பிலிப் என்பவன் எங்கே போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான்? பதில் சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய். மாய வித்தைக்காரனாயிருந்தது யார்? பதில் சீமோன். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு யாரை அனுப்பினார்கள்? பதில் பேதுருவையும் யோவானையும். எது உன்னோடு கூட நாசமாய் போக கடவது? பதில் உன் பணம். நீ எதை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்றான்? பதில் துர்குணத்தை விட்டு. எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரி யார்? பதில் கந்தாகே. எத்தியோப்பியனாகிய ஒருவன் எந்த தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான்? பதில் ஏசாயா. இதோ தண்ணீர் இருக்கிறதே, எதை பெறுகிறதற்கு தடை என்ன என்றான்? பதில் ஞானஸ்தானம். கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொண்டிருந்தது யார்? பதில் சவுல். சவுல் எந்த ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான்? பதில் தமஸ்குவிலுள்ள. சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி யாரை சுற்றி பிரகாசித்தது? பதில் சவுலை சுற்றி. சவுல் ஆண்டவரே நீர் யார் என்றான்? பதில் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கைலாகு கொடுத்து சவுலை எங்கே கூட்டிக் கொண்டு போனார்கள்? பதில் தமஸ்குவுக்கு. சவுல் எத்தனை நாள் பார்வை இல்லாதவனாயிருந்தான்? பதில் 3 நாள். தமஸ்குவிலே இருந்த சீஷன் பெயர் என்ன? பதில் அனனியா. சவுல் யாருடைய வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்? பதில் யூதாவின் வீட்டிலே. சவுலுடைய கண்களில் இருந்து எது விழுந்தது? பதில் மீன் செதில்கள் போன்றவைகள். சவுலை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினவர்கள் யார்? பதில் யூதர்கள். சீஷர்கள் ராத்திரியிலே சவுலை எப்படி இறக்கிவிட்டார்கள்? பதில் ஒரு கோடியிலே வைத்து. சவுலை யார் சேர்த்து கொண்டது? பதில் பர்னபா. இது எந்த ஊரிலே ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான்? பதில் லித்தா ஊரிலே.
லித்தா ஊரிலே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் இருந்தது யார்? பதில் ஐனேயா. ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்றது யார்? பதில் பேதுரு. எந்த பட்டணத்தில் தபித்தாள் என்னும் ஒரு சீஷி இருந்தாள்? பதில் யொப்பா. கிரேக்கு பாஷையிலே தோர்க்காள் என்றால் அர்த்தம் என்ன? பதில் தபித்தாள். முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றது யார்? பதில் பேதுரு. 1 பேதுரு தோல் பதனிடுகிறவனாகிய யாரிடத்தில் தங்கியிருந்தான்? பதில் சீமோன். இத்தாலியா பட்டாளத்திலே 100க்கு அதிபதி யார்? பதில் கொர்னேலியு. கொர்னேலியு எந்த பட்டணத்திலே இருந்தார்? பதில் செசரியா. கொர்னேலியு எத்தனாம் மணி நேரத்திலே தரிசனம் கண்டார்? பதில் 9ஆம் மணி நேரத்திலே. கொர்னேலியு எத்தனை பேரை யொப்பா பட்டணத்துக்கு அனுப்பினான்? பதில் 3 பேரை. பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே எதற்காக மேல் வீட்டில் ஏறினான்? பதில் ஜெபம் பண்ணும்படி. தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ எப்படி எண்ணாதே என்று சொன்னார்? பதில் நீ தீட்டாக எண்ணாதே. எது திரும்ப வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது? பதில் கூடு. பேதுருவினிடத்தில் 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள் என்றது யார்? பதில் பரிசுத்த ஆவி. பேதுருவின் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டது யார்? பதில் கொர்னேலியு. யார் பட்சபாதம் உள்ளவர் அல்ல? பதில் தேவன். யார் தேவனுக்கு உகந்தவன்? பதில் நீதியை செய்கிறவன். 3 யாரை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார்? பதில் நசரேயனாகிய இயேசுவை. எதை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவி இறங்கினது? பதில் வசனத்தை கேட்ட. பரிசுத்த ஆவியின் வரம் யார் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள்? பதில் புறஜாதிகள் மேலும். யார் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டார்கள்? பதில் புறஜாதியாரும். பேதுரு எங்கே திரும்பி வந்தார்?
பதில் எருசலேமுக்கு. பேதுரு எப்பொழுது ஞான திருஷ்டி அடைந்தார்? பதில் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்த போது. எது ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினது என்று பேதுரு சொன்னார். பதில் பரிசுத்த ஆவி. யாரை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுக்கிரகம் பண்ணினார்? பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. எதை தேவன் புறஜாதியாருக்கும் அருள் செய்தார்? பதில் ஜீவனுக்கேதுவான மனம் திரும்புதலை. யார் நிமித்தம் உபத்திரவம் எழும்பினது? பதில் ஸ்தேவான். சபையார் அந்தியோக்கியா வரைக்கும் போகும்படிக்கு யாரை அனுப்பினார்கள்? பதில் பர்னபாவை. யார் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாயிருந்தான்? பதில் பர்னபா. சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் எங்கே வழங்கிற்று? பதில் அந்தியோக்கியாவிலே. எந்த தீர்க்கதரிசி உலகமெங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியினாலே அறிவித்தான்? பதில் அகபு. அகபு சொன்ன தீர்க்க தரிசனம் யாருடைய நாட்களிலே உண்டாயிற்று? பதில் கிலவுத்திராயனுடைய. சீஷர்கள் சகோதரருக்கு உதவியாக எதை அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள்? பதில் பணம் சேகரித்து. பணம் சேகரித்து யாருடைய கையிலே கொடுத்து அனுப்பினார்கள்? பதில் பர்னபா சவுல். பர்னபா சவுல் யாரிடத்திற்கு அனுப்பினார்கள்? பதில் மூப்பரிடத்திற்கு. சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கினது யார்? பதில் ஏரோது ராஜா. ஏரோது ராஜா யாரை பட்டயத்தினாலே கொலை செய்தான்? பதில் யாக்கோபை. யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று ஏரோது ராஜா கண்டு யாரை பிடிக்கத் தொடர்ந்தான்? பதில் பேதுருவையும். பேதுருவை காக்கும்படி வகுப்புக்கு எத்தனை போர் சேவகர்களை ஏற்படுத்தினார்கள்? பதில் 4 போர் சேவகர்களை. சபையார் யாருக்காக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள்? பதில் பேதுருவுக்காக. பேதுரு எப்படி நித்திரை பண்ணி கொண்டிருந்தான்? பதில் 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 போர் சேவகர் நடுவே. பேதுருவை விழாவிலே தட்டி எழுப்பினது யார்? பதில் கர்த்தருடைய தூதன்.
தூதன் பேதுருவை நோக்கி என்ன சொன்னார்? பதில், உன் அறையை கட்டி உன் பாத ரட்சைகளை தொடுத்துக்கொள் என்று. எது அவர்களுக்கு தானாய் திறவுண்டது? பதில், இருப்பு கதவு. மார்க்கு மறுபெயர் என்ன? பதில், யோவான். பேதுரு சிறைச்சாலையில் இருந்து யாருடைய வீட்டுக்கு வந்தார்? பதில், யோவானுடைய தாயாகிய மரியாள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது யார் ஒற்று கேட்க வந்தது? பதில், ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண். பேதுருவை குறித்து யாருக்கு உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. பதில், சேவகருக்குள்ளே. காவற்காரரை கொலை செய்யும்படி கட்டளையிட்டது யார்? பதில், ஏரோது. ஏரோது யூதேயா தேசத்தை விட்டு எங்கே போய் வாசம் பண்ணினான்? பதில், செசாரியா பட்டணத்துக்கு போய். ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரன் யார்? பதில், பிலாஸ்து. ஏரோது பிரசங்கம் பண்ணின போது ஜனங்கள் எப்படி ஆர்ப்பரித்தார்கள்? பதில், இது மனுஷ சத்தமல்ல, இது தேவ சத்தம் என்று. கர்த்தருடைய தூதன் ஏரோதை ஏன் அடித்தான்? பதில், அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடியினால். ஏரோது எப்படி இருந்தான்? பதில், புழு புழுத்து. எது வளர்ந்து பெருகிற்று? பதில், தேவ வசனம். காற்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்டவன் யார்? பதில், மனாயீன். பாப்போ பட்டணத்திலே மாய வித்தைக்காரனுடைய பெயர் என்ன? பதில், பர்யேசு. பர்யேசு எப்படி இருக்க கண்டார்கள்? பதில், மாய வித்தைக்காரன். பர்யேசு எந்த அதிபதியுடனே கூட இருந்தான்? பதில், செர்கியு பவுல். பர்னபா பவுலோடு கூட எதிர்த்து நின்ற மாய வித்தைக்காரன் யார்? பதில், எலிமா. கானான் தேசத்திலே எத்தனை ஜாதிகளை அழித்தார்? பதில், 7 ஜாதிகளை. தேவன் எத்தனை வருஷ காலமாய் இஸ்ரவேலருக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார்? பதில், 450. கீசுவின் குமாரனாகிய சவுல் எந்த கோத்திரத்தான்? பதில், பென்யமீன்.
ஈசாயின் குமாரனாகிய தாவீதை தேவன் எப்படி கண்டார்? பதில், இருதயத்துக்கு ஏற்றவனாக. தேவன் இஸ்ரவேலுக்கு இரட்சகராக யாரை எழும்பு பண்ணினார்? பதில், இயேசுவை. மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தது யார்? பதில், யோவான் ஸ்நானன். யார் அழிவை காணவில்லை? பதில், தேவனால் எழுப்பப்பட்டவரோ? பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தவர்கள் யார்? பதில், யூதர்கள். கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினவர்கள் யார்? பதில், புறஜாதியார். இது சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டவர்கள் யார்? பதில், சீஷர்கள். யாரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள்? பதில், கர்த்தரை. ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் யாரை சேர்ந்து கொண்டார்கள்? பதில், அப்போஸ்தலரை. ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்தது எங்கே? பதில், லீஸ்திராவிலே. சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனுக்கு என்ன உண்டென்று பவுல் கண்டார்? பதில், இரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். லீஸ்திரா பட்டணத்தார் பர்னபாவை என்ன என்று சொன்னார்கள்? பதில், யூபித்தர். பவுல் பிரசங்கத்தை நடத்தினவனானபடியினால் அவனை என்ன என்று சொன்னார்கள்? பதில், மெர்க்கூரி. தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டது யார்? பதில், பர்னபா, பவுல். யாரை கல்லெறிந்தார்கள்? பதில், பவுலை. யார் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள்? பதில், பவுல். நாம் எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்? பதில், அநேக உபத்திரவங்களின் வழியாய். தேவன் புறஜாதியாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி யாரை தெரிந்து கொண்டார்? பதில், பேதுரு. தேவன் எதை அறிந்திருக்கிறார்? பதில், இருதயங்களை. எதினாலே தேவன் புறஜாதியாருடைய இருதயங்களை சுத்தமாக்கினார்? பதில், விசுவாசத்தினாலே. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்தி இருக்கிறது என்றது யார்? பதில், யாக்கோபு. உலக தோற்றம் முதல் யாருக்கு தம்முடைய கிரியைகள் எல்லாம் தெரிந்திருக்கிறது? பதில், தேவனுக்கு.
ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களில் எது வாசிக்கப்பட்டு வருகிறது? பதில் மோசேயின் ஆகமங்கள். பவுலோடும் பர்னபாவோடும் அந்தியோக்கியாவுக்கு அனுப்பப்பட்டவர்கள் யார்? பதில் யூதாவும் சீலாவுமே. எதை உங்கள் மேல் சுமத்தாமல் இருப்பது பரிசுத்த ஆவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டது? பதில் பாரமான வேறொன்றையும். யார் தீர்க்கதரிசிகளாயிருந்தபடியினாலே சகோதரருக்கு புத்தி சொல்லி அவர்களை திடப்படுத்தினார்கள்? பதில் யூதா சீலா. அந்தியோக்கியாவிலே தரித்திருக்கிறது யாருக்கு நலமாய் கண்டது? பதில் சீலாவுக்கு. யார் ஒருவரையொருவர் விட்டு பிரிந்தார்கள்? பதில் பர்னபா பவுல். பவுல் யாரை தெரிந்து கொண்டார்? பதில் சீலாவை. பவுல் எங்கே சபைகளை திடப்படுத்தினார்? பதில் சீரியாவிலும் சிலிசியாவிலும். மார்க்கு மறுபெயர் என்ன? பதில் யோவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் யார்? பதில் பர்னபா பவுல். யாருடைய தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ? பதில் தீமோத்தேயு. பவுல் யாருக்கு விருத்த சேதனம் பண்ணினான்? பதில் தீமோத்தேயு. ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு யாராலே தடை பண்ணப்பட்டார்கள்? பதில் பரிசுத்த ஆவியினாலே. பவுல் ராத்திரியிலே எந்த பட்டணத்திற்கு போகும்படி தரிசனம் கண்டார்? பதில் மக்கெதோனியா. ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து யாருக்கு உபதேசித்தார்கள்? பதில் அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு. ரத்தாம்பரம் விற்கக்கூடிய ஸ்திரீயின் பெயர் என்ன? பதில் லீதியாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் யாருடைய இருதயத்தை திறந்தருளினார்? பதில் லீதியாள். இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் என்று சத்தமிட்டது யார்? பதில் குறி சொல்லுகிற ஒரு பெண். பவுல் சீலாவுடைய கால்களை எங்கே மாட்டி வைத்தார்கள்? பதில் தோலு மரத்தில். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? பதில் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனவன் யார்? பதில் சிறைச்சாலைக்காரன்.
யாரை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றார்கள். பதில், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. பவுல் யார்? பதில், ரோமன். அதிகாரிகள் எதை கேட்ட பொழுது பயந்தார்கள்? பதில், ரோமராயிருக்கிறார்கள் என்று. பவுல் சீலாவும் சிறைச்சாலையிலே இருந்து புறப்பட்டு எங்கே போனார்கள்? பதில், லீதியாளிடத்திற்கு. பவுல் எதை திருஷ்டாந்தப்படுத்தினான்? பதில், நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே கிறிஸ்து என்று. உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் என்று யாரை சொன்னார்கள்? பதில், யாசோனையும் சில சகோதரரையும். ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் எந்த பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள்? பதில், பெரோயா. பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையா எதை ஏற்றுக்கொண்டார்கள்? பதில், வசனத்தை. தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் பெரோயா பட்டணத்தார் எப்படி இருந்தார்கள்? பதில், நற்குணசாலிகளாயிருந்தார்கள். பவுல் யாருக்காக அத்தேனே பட்டணத்தில் காத்து கொண்டிருந்தார்? பதில், சீலா தீமோத்தேயுக்காக. எந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருந்தது? பதில், அத்தேனே பட்டணம். பவுலுடனே வாக்குவாதம் பண்ணினவர்கள் யார்? பதில், ஞானிகளில் சிலர். பவுலை எந்த மேடைக்கு அழைத்து கொண்டு போனார்கள்? பதில், மார்ஸ் மேடைக்கு. பவுல் அத்தேனே பட்டணத்தில் எந்த பலிபீடத்தை கண்டார்? பதில், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை. தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறபடியால் எங்கே வாசம் பண்ணுகிறதில்லை? பதில், கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில். யார் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள்? பதில், உங்கள் புலவர்களிலும் சிலர். அறியாமையுள்ள காலங்களை தேவன் எப்படி இருந்தார்? பதில், காணாதவர் போல் இருந்தார். தேவன் எதை நீதியாய் நியாயம் தீர்ப்பார்? பதில், பூலோகத்தை. மார்ஸ் மேடையின் நியாயாதிபதி யார்? பதில், தியோனீசியு. யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி யாரால் கட்டளையிடப்பட்டது? பதில், கிலவுத்தியுராயன். ஆக்கில்லாவின் மனைவி பெயர் என்ன? பதில், பிரிஸ்கில்லா. ஆக்கில்லா பிரிஸ்கில்லா எந்த தொழிலாளிகளாய் இருந்தார்கள்?
பதில் கூடாரம் பண்ணுகிற தொழில். பவுல் எந்த தொழில் செய்கிறவராக இருந்தார்? பதில் கூடாரம் பண்ணுகிற தொழில். எது உங்கள் தலையின் மேல் இருக்கும் என்று பவுல் சொன்னார்? பதில் உங்கள் இரத்த பழி. யாருடைய வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாயிருந்தது? பதில் இஸ்து. கிறிஸ்பு எதற்கு தலைவனாயிருந்தார்? பதில் ஜெப ஆலய தலைவனாயிருந்தார். பவுல் கொரிந்து பட்டணத்தில் எத்தனை வருஷம் தங்கினார்? பதில் 1 வருஷமும் 6 மாதமும். அகாயா நாட்டிற்கு அதிபதி யார்? பதில் கல்லியோன். பவுல் எந்த பட்டணத்தில் தலை சவரம் பண்ணிக்கொண்டார்? பதில் கெங்கிரேயா பட்டணத்தில். வேதாகமங்களில் வல்லவனானவன் யார்? பதில் அப்போலோ. ஆவியில் அனலுள்ளவனாயிருந்தது யார்? பதில் அப்போலோ. வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணினது யார்? பதில் அப்போலோ. யாரை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள்? பதில் சொஸ்தேனையை. விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றது யார்? பதில் கல்லியோன். நீங்கள் விசுவாசிகளான போது எதை பெற்றீர்களா என்று பவுல் கேட்டார். பதில் பரிசுத்த ஆவியை. எபேசுவில் உள்ளவர்கள் எந்த ஞான ஸ்நானம் பெற்றோம் என்றார்கள்? பதில் யோவான் கொடுத்த ஞான ஸ்நானம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தது யார்? பதில் யோவான். எபேசுவில் உள்ளவர்கள் எந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள்? பதில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே. பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது எது அவர்கள் மேல் வந்தது? பதில் பரிசுத்த ஆவி. பவுல் யாருடைய வித்தியாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்துக் கொண்டு வந்தார்? பதில் திரன்னு. பவுல் எத்தனை வருஷம் வித்தியாசாலையிலே சம்பாஷித்தார்? பதில் 2 வருஷம். எதை கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின? பதில் பவுலின் உருமால்களையும் கச்சைகளையும். பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிடுகிறோம் என்றது யார்?
பதில் தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரின் சிலர். இது பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேவானுக்கு எத்தனை குமாரர்கள்? பதில் 7 பேர். 6. மாய வித்தைக்காரர் எதை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள்? பதில் தங்கள் புஸ்தகங்களை. 7. தியானாளின் கோவிலைப் போல வெள்ளியினால் சிறிய கோவில்களை செய்து வந்தது யார்? பதில் தெமேத்திரியு. எபேசியருடைய தியானாலே பெரியவள் என்று எத்தனை மணி நேரமளவும் சத்தமிட்டுக் கொண்டிருந்தார்கள்? பதில் 2 மணி நேரமளவும். பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கேதோனியர் யார்? பதில் காயுவும் அரிஸ்தார்க்கும். பவுல் எங்கே போகும்படி ஆவியில் நிர்ணயம் பண்ணிக் கொண்டார்? பதில் எருசலேமுக்கு. எவர்கள் பவுலுக்கு தீமை செய்யும்படி இரகசியமான யோசனை பண்ணினார்கள்? பதில் யூதர்கள். பவுல் எது மட்டும் பிரசங்கித்தார்? பதில் நடுராத்திரி. நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்தது யார்? பதில் ஐத்திக்கு. பவுல் யாரை அணைத்துக் கொண்டு கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார்? பதில் ஐத்திக்கு. பவுல் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி யாரை வரவழைத்தார்? பதில் சபையின் மூப்பரை. யூதருடைய தீமையான யோசனைகளால் பவுலுக்கு நேரிட்ட சோதனைகளோடும் பவுல் யாரை சேவித்தார்? பதில் கர்த்தரை சேவித்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து பவுல் யாருக்கு அறிவித்தார்? பதில் யூதருக்கும் கிரேக்கருக்கும். பவுல் ஆவியிலே கட்டுண்டவனாய் எங்கே போகிறேன் என்றார்? பதில் எருசலேமுக்கு. பவுல் எதை அருமையாக எண்ணேன் என்றார்? பதில் தன் பிராணனையும். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே எதை சம்பாதித்துக் கொண்டார்? பதில் தமது சபையை. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான எது உங்களுக்குள்ளே வரும்? பதில் ஓநாய்கள். பவுல் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் எத்தனை வருஷ காலமாய் புத்தி சொல்லிக் கொண்டு வந்தார்? பதில் 3 வருஷ காலமாய். பவுல் எதை இச்சிக்கவில்லை என்றார்? பதில் ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும்.
இது வாங்குகிறதை பார்க்கிலும் எது பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். பதில் கொடுக்கிறதே பாக்கியம். பவுல் முழங்கார் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட என்ன செய்தார்? பதில் ஜெபம் பண்ணினார். தீரு பட்டணத்துறையில் சீஷரை கண்டு எத்தனை நாள் தங்கினார்கள்? பதில் 7 நாள். எங்கே முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணினார்கள்? பதில் கடற்கரையிலே. செசாரியா பட்டணத்துக்கு வந்து எந்த சுவிசேஷகனுடைய வீட்டிலே தங்கினார்கள்? பதில் பிலிப்பு. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னிய ஸ்திரீகளாகிய 4 குமார்த்திகள் யாருக்கு இருந்தார்கள்? பதில் பிலிப் என்னும் சுவிசேஷகனுக்கு. யூதேயாவிலிருந்து வந்த தீர்க்கதரிசி யார்? பதில் அகபு. அகபு யாருடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டார்? பதில் பவுலினுடைய கச்சையை. சேனாபதியையும் போர் சேவகரையும் அவர்கள் கண்டபோது யாரை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள்? பதில் பவுலை அடிக்கிறதை. பவுல் சேனாபதியினிடத்தில் எந்த பாஷை பேசினார்? பதில் கிரேக்கு. பவுல் யார்? பதில் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன். பவுல் ஜனங்களிடத்தில் எந்த பாஷை பேசத் தொடங்கினார்? பதில் எபிரேயு. பவுல் எந்த பாஷையிலே பேசுகிறதை கேட்ட பொழுது அமைதலா இருந்தார்கள்? பதில் எபிரேயு பாஷையிலே. பவுல் யாருடைய பாதத்தின் அருகே வளர்ந்தார்? பதில் கமாலியேலின். பவுலை சுற்றி எது பிரகாசித்தது? பதில் சடிதியாய் வானத்திலிருந்து பேரொளி. பவுல் தரையிலே விழுந்த பொழுது எந்த சத்தத்தை கேட்டார்? பதில் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்கிற சத்தம். கர்த்தர் நீ எழுந்து எங்கே போ என்று பவுலுடனே சொன்னார்? பதில் தமஸ்குவுக்கு. வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவன் யார்? பதில் அனனியா. பவுல் தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் எப்படி அவரை தரிசித்தேன் என்றார்? பதில் ஞான திருஷ்டி அடைந்து. யாரை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை பவுல் காத்து கொண்டிருந்தார்? பதில் ஸ்தேவானை. பவுல்
எந்த மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றார். பதில், ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாயிருக்கிற மனுஷனை. நானோ எதற்காக பிறந்தேன் என்று பவுல் சொன்னார். பதில், இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக. பவுலின் வாயிலே அடியுங்கள் என்று கட்டளையிட்டது யார்? பதில், பிரதான ஆசாரியனாகிய அனனியா. பவுல், வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார் என்று யாரே சொன்னார்? பதில், பிரதான ஆசாரியனாகிய அனனியா. உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறவர்கள் யார்? பதில், சதுசேயர். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று என்ன சொன்னார்? பதில், பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று. யாரை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டார்கள். பதில், பவுலை. யூதர்கள் செய்த சற்பனையை யார் பவுலுக்கு அறிவித்தது? பதில், பவுலினுடைய சகோதரியின் குமாரன். தேசாதிபதி யார்? பதில், பெலிக்ஸ். தேசாதிபதியாகிய பெலிக்ஸுவுக்கு நிருபத்தை எழுதினது யார்? பதில், கிலவுதியு லீசியா. போர் சேவகர் சவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எங்கே போனார்கள்? பதில், அந்திப்பத்திரி ஊருக்கு. பவுலை எந்த அரமனையிலே காவல் பண்ணும்படி கட்டளையிட்டார்கள்? பதில், ஏரோதின் அரமனையிலே. நியாய சாதுரியனாயிருந்தது யார்? பதில், தெர்த்துல்லு. பவுலை எப்படி கண்டறிந்தோம் என்றார்கள்? பதில், நசரேயருடைய மதபோதகத்துக்கு முதலாளியாக. பவுல் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் பெலிக்ஸ் விசாரணை வரைக்கும் எத்தனை நாள் ஆயிற்று? பதில், 12 நாள். பவுல் அநேக வருஷங்களுக்கு பின்பு எதற்காக வந்தேன் என்றார்? பதில், தர்ம பணத்தை ஒப்புவிக்கவும் காணிக்கைகளை செலுத்தவும். ஆசியா நாட்டாரான சில யூதர்கள் பவுலை எங்கே கண்டார்கள்? பதில், தேவாலயத்திலே. பவுல் எந்த சொல்லின் நிமித்தமேயன்றி வேறொன்றின் நிமித்தமும் குற்றம் காணப்படவில்லை என்றான். பதில், மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பதை குறித்து. பெலிக்ஸுவின் மனைவி யார்? பதில், துர்சில்லா. பவுல் எதை கொடுப்பான் என்று பெலிக்ஸ் நம்பிக்கையுள்ளவனாயிருந்தான்? பதில், பணம் கொடுப்பான் என்று.
2 வருஷம் சென்ற பின்பு பெலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் யார் தேசாதிபதியாக வந்தது? பதில் பொர்க்கியு பெஸ்து. பெலிக்ஸ் யாருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்து விட்டு போனான்? பதில் யூதருக்கு. பெஸ்து எத்தனை நாட்களுக்கு பின்பு செசாரியாவிலிருந்து எருசலேமுக்கு போனான்? பதில் 3 நாளான பின்பு. பவுல் யாருக்கு முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னார்? பதில் ராயருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக. பவுல் யாருக்கு அபயமிடுகிறேன் என்றான்? பதில் ராயருக்கு. பெஸ்துவை கண்டு கொள்ளும்படி செசரியாவுக்கு வந்தது யார்? பதில் அகிரிப்பா ராஜாவும் பெர்னிகேயாலும். பவுல் சொல்லுகிறதை நானும் கேட்க மனதாயிருக்கிறேன் என்றது யார்? பதில் அகிரிப்பா ராஜா. யாருடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான்? பதில் பெஸ்து. குற்றம் சாட்டினவர்கள் பட்சமாய் பவுலை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறது யாருக்கு வழக்கமல்ல என்றான்? பதில் ரோமருக்கு. யார் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம்? பதில் காவல் பண்ணப்பட்ட ஒருவன். பவுல் மரணத்துக்கு பாத்திரமான தொன்றையும் செய்யவில்லை என்று அறிந்து கொண்டது யார்? பதில் பெஸ்து. பெஸ்து எருசலேமிலே எத்தனை நாள் சஞ்சரித்தான்? பதில் 10 நாள். ஆதி முதல் பவுல் நடந்த நடக்கையை யார் அறிந்திருந்தார்கள்? பதில் யூதர்கள். யாருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் என்று சொன்னார்? பதில் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு. பவுல் யாரை சிறைச்சாலைகளிலே அடைத்தேன் என்றான்? பதில் பரிசுத்தவான்களில் அநேகரை. பவுல் பரிசுத்தவான்களை எதற்காக கட்டாயப்படுத்தினார்? பதில் தேவ தூஷணம் சொல்ல. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாவென்று எந்த பாஷையிலே ஒரு சத்தத்தை கேட்டார்? பதில் எபிரேயு. யாருடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு உன்னை அனுப்புகிறேன் என்றார்? பதில் சாத்தானுடைய. பவுல் எதை பெற்று இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன் என்றார்? பதில் தேவ அனுக்கிரகம் பெற்று. மரித்தோர் உயிர் தெழுதலில் யார் முதன்மையானவர்? பதில் இயேசு கிறிஸ்து. பவுலே, நீ பிதற்கிறாய், எது உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றான்? பதில் அதிக கல்வி. நான் கிறிஸ்தவனாகிறதற்கும் கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றது யார்?
பதில் அகிரிப்பா ராஜா. இத்தாலியா தேசத்துக்கு போகும்படி பவுலை யாரிடத்தில் ஒப்புவித்தார்கள்? பதில் யூலியு. தெசலோனிக்கே பட்டணத்தானாகிய யார் எங்களுடனே கூட இருந்தான்? பதில் அரிஸ்தார்க்கு. பவுலை பட்சமாய் நடப்பித்தது யார்? பதில் யூலியு. இத்தாலியாவுக்கு போகிற எந்த கப்பலை நூற்றுக்கு அதிபதி கண்டு எங்களை அதில் ஏற்றினான்? பதில் அலெக்சாந்திரியா. நூற்றுக்கு அதிபதி யாரை அதிகமாய் நம்பினான்? பதில் மாலுமியையும் கப்பல் எஜமானையும். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றது யார்? பதில் தூதனானவன். எத்தனை நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாயிருந்தார்கள்? பதில் 14 நாளாய். பவுல், உங்கள் தலையிலிருந்து எது விழாது என்றான்? பதில் ஒரு மயிரும். கப்பலில் எத்தனை பேர் இருந்தார்கள்? பதில் 276 பேர். நூற்றுக்கு அதிபதி யாரை காப்பாற்ற மனதாயிருந்தான்? பதில் பவுலை. எந்த தீவிலே கரை சேர்ந்தார்கள்? பதில் மெலித்தா. விரியன் பாம்பு யாருடைய கையை கவ்விக்கொண்டது? பதில் பவுலின். யார் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டது? பதில் பவுல். யாரை தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள்? பதில் பவுலை. தீவுக்கு முதலாளி யார்? பதில் பூப்பிலியு. பவுல் யாரிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினார்? பதில் பூப்பிலுவினுடைய தகப்பன். மெலித்தா தீவிலே எத்தனை மாதம் தங்கினார்கள்? பதில் 3 மாதம். சகோதரரை கண்டு 7 நாள் தங்கி பின்பு எங்கே போனார்கள்? பதில் ரோமாபுரிக்கு. 3 நாளைக்கு பின்பு பவுல் யாரை வரவழைத்தார்? பதில் யூதரில் பிரதானமானவர்களை. பவுல் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் என்ன செய்தார்கள்? பதில் விசுவாசியாதிருந்தார்கள். இந்த ஜனத்தின் இருதயம் எப்படி இருக்கிறது? பதில் கொழுத்திருக்கிறது. பரிசுத்த ஆவி எந்த தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார்? பதில் ஏசாயா. தேவனுடைய ரட்சிப்பு யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது?
பதில் புறஜாதியாருக்கு. பவுல் வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே எத்தனை வருஷம் தங்கினார்? பதில் 2 வருஷம். மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் எதை குறித்து பிரசங்கித்தார்? பதில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. God bless you.